6 ஆண்டுகள் கடந்திருக்கின்றது. இந்த கடந்த காலத்தில் வலதுசாரி போக்குடைய தலைவர்கள் தான் இலங்கையில் பிரதம மந்திரியாகவோ ஜனாதிபதியாகவோ இந்த நாட்டை ஆட்சி செய்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் ஆட்சி செய்திருக்கின்றார்கள், நாட்டை வளப்படுத்தவில்லை. 76 ஆண்டுகளின் பின்னர் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது போல் ஒரு இடதுசாரி தலைவர் தேர்தல் மூலமாக மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அந்த வகையில் 9வது ஜனாதிபதி தேர்தல் என்பது ஒரு முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படுகின்றது. அதாவது கடந்த தேர்தலில் ஒரு 4% வாக்குகளை பெற்ற ஒரு தலைவர் 40% அதிகமான வாக்குகளை பெற்று ஆட்சி பீடம் ஏறியிருக்கின்றார். 57 லட்சத்திற்கு அதிகமான வாக்குகளையும் பெற்றிருக்கின்றார். அதாவது அனுரகுமார திஸ்ஸநாயக்க அவர்கள் இடதுசாரி தலைவராக இருந்து ஜனாதிபதியாக பதவியேற்றிருக்கின்றார். நிச்சயமாக தெரியும், கடந்த காலங்களில் 8 ஜனாதிபதி தேர்தல்களிலும் தெரிவு செய்யப்பட்டவர்கள் இந்த நாட்டுக்கோ அல்லது இந்த நாட்டில் இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கோ அவர்கள் பணியாற்றியது இல்லை என்றுதான் கூற வேண்டும். எனவே அனுரகுமார திஸ்ஸநாயக்க அவர்களை பொறுத்த மட்டில் அவர் ஒரு இடதுசாரி சிந்தனை உள்ளவர், இடதுசாரி போக்குடையவர். 2 தடவைகள் அவர்கள் புரட்சிகள் மூலமாக நாட்டில் ஒரு சிஸ்டம் சேஞ்ச், மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்தவர்கள். ஆனால் முடியவில்லை. இப்போது ஜனநாயக வழியின் ஊடாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் இந்த நாட்டில் புறையோடி போயிருக்கின்ற இனப்பிரச்சனை மற்றும் இன்னும் பல பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய பொறுப்பு அவரிடம் இருக்கின்றது. அதற்கு முன்பாக வெற்றி பெற்று பதவியேற்றிருக்கின்ற தலைவர் அனுரகுமார திஸ்ஸநாயக்கா அவர்களுக்கு எனது மக்கள் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் இந்த நாட்டில் நிலையான ஒரு தலைவராக தொடர்ந்தும் நீடிக்க வேண்டுமாக இருந்தால் இந்த நாட்டில் புறையோடி போயிருக்கின்ற இனப்பிரச்சனையை தீர்ப்பதன் மூலமாக இந்த நாட்டில் இருந்து வெளியேறிய மூளைசாலிகள் மற்றும் தொழில் வல்லுநர்கள் மீண்டும் இந்த நாட்டை வளப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். அதற்கு முதலில் செய்ய வேண்டிய ஒரு விடயம், இந்த இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கான செயல்பாட்டை நியாயமான வழியில் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்தில் வேண்டுகோள் விடுக்க விரும்புகின்றோம். கடந்த காலத்தில் ஆட்சி செய்த தலைவர்கள் இனப்பிரச்சனையையும் இனவாதத்தையும் மதவாதத்தையும் வைத்துக் கொண்டு இந்த நாட்டை ஆட்சி செய்திருக்கின்றார்கள். அதன் மூலமாக இந்த நாடு குட்டிச்சுவராக்கப்பட்டிருக்கின்றது. பொருளாதாரம் அதல விதல பாதாளத்தில் வீழ்ந்து கிடந்திருக்கின்றது. எனவே பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவது மாத்திரமல்லாமல் இந்த தேசிய இனப்பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உங்கள் கையில் கிடைத்திருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தை முறையாக பயன்படுத்தி பிரச்சனையை தீர்ப்பீர்களாக இருந்தால் இந்த தமிழ் தேசிய மக்கள் உங்களை மறக்க மாட்டார்கள். அது மாத்திரமல்லாமல் நீங்கள் ஒரு சாதனையாளராக இந்த நாட்டில் 9வது ஜனாதிபதி என்பவர் ஒரு சாதனையாளராக இந்த சரித்திர ஏட்டில் எழுதப்படக்கூடிய ஒரு நிலைமை உங்களுக்கு கிடைக்கும். அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று தமிழ் மக்கள் சார்பாக, தமிழ் பேசும் மக்கள் சார்பாக இந்த உருக்கமான வேண்டுகோளை இந்த இடத்தில் உங்களிடம் விடுக்க நினைக்கின்றேன். அதேவேளை இன்னும் மறுபடியும் சொல்ல வேண்டும், இந்த தேர்தலில் வழக்கத்திற்கு மாறாக 9வது தேர்தலில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பினர் ஒரு வேட்பாளரை நிறுத்தியிருந்தார்கள். அதாவது 8 ஜனாதிபதிகள் ஏமாற்றியிருந்தார்கள், எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு தரவில்லை. இதன் காரணமாக ஏமாற்றத்தின் விளிம்பில் இருந்த இந்த தமிழ் மக்கள் இன்னும் ஒரு பக்கமாக சிந்திக்க வெளிக்கிட்டிருக்கின்றார்கள். அதாவது தமிழ் மக்களின் குரலையும் தமிழ் தேசிய கட்சிகளின் குரல்களையும் தமிழ் புத்திஜீவிகள், படித்தவர்கள், பாமரர்கள் என்று வேறுபாடு இல்லாமல் எல்லோரும் ஒருமித்த குரலில் தங்களுடைய தீர்வை சொல்லக்கூடிய ஒரு பொதுவான குரலை கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் பொது வேட்பாளர் என்கின்ற அடிப்படையில் அரியநேத்திரன் அவர்களை நிறுத்தியிருந்தார்கள். இந்த தேர்தலில் சிலர் அவருடைய வெற்றியை பற்றியோ அல்லது அவருக்கு கிடைக்க போகின்ற வாக்குகளை பற்றியோ மிகவும் மலினமாக பேசியிருந்தார்கள். 5% வாக்குகளை கூட பெற மாட்டார்கள் என்று கூட கூறியிருந்தார்கள். ஒரு 20,000 வாக்குகள் கூட கிடைக்காது என்று கூட பேசியிருந்தார்கள். ஆனால் எடுத்த எடுப்பிலே 2 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை இந்த வேட்பாளர் பெற்றிருக்கின்றார். உண்மையில் இந்த இனப்பிரச்சனைக்குரிய தீர்வு அல்லது தமிழ் மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளுக்குரிய தீர்வு பயங்கரவாத தடை சட்ட நீக்கமாக இருக்கலாம், எங்களுடைய தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையாக இருக்கலாம், காணாமல் ஆக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு நியாயமான உருப்படியான தீர்வாக இருக்கலாம். இதைவிடவும் இந்த தொல்லியல் இடங்கள் என்ற அடிப்படையில் எங்களுடைய வடக்கு கிழக்கு தமிழ் மண் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்ற நிலைமை காணப்படுகின்றது.
விகாரைகளை கட்டுவதன் மூலமாக அந்த இடத்தில் ஆக்கிரமிப்பை செய்வதற்கான செயல்பாடாக இருக்கலாம். அதே போன்று மயிலத்தமடு மாதவனை போன்ற தமிழ் மக்கள் பூர்வீகமாக தங்களுடைய கால்நடைகளை வளர்த்து வருகின்ற அந்த பகுதிகளில் அயல் மாவட்டங்களிலிருந்து திட்டமிட்ட அடிப்படையில் பெரும்பான்மை இனத்தவர்களை குடியேற்றுகின்ற ஒரு செயல்பாடு கூட கடந்த காலத்தில் நடைபெற்றது. இந்த விடயம் சம்பந்தமாக இலங்கையில் இருக்கின்ற நீதிமன்றத்திடம் முறையீடு செய்த போது அந்த நீதிமன்றம் 3 தடவை தீர்ப்பு வழங்கி இருக்கின்றது. சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்ற வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றது. அவ்வாறு இலங்கை நீதிமன்றம் தீர்ப்பளித்த போதும் கூட போலீசார் அல்லது கடந்த கால ஜனாதிபதி போன்றவர்கள் இவர்களை வெளியேற்றவில்லை. ஆகவே இந்த இடத்தில் ஒரு இனவாதம் வெளிப்படுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே புதிய ஜனாதிபதி அவர்கள் சட்ட ரீதியாகவும் அல்லது மனுதர்ம ரீதியாகவும் மனச்சாட்சி அடிப்படையிலும் செயல்பட வேண்டிய தார்மீக பொறுப்பு அவரிடம் இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் என்கின்ற பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கின்றது. சாதாரண நிர்வாக பரவலாக்கலுக்கான ஒரு செயலகத்தினை, அது 89 காலங்களில் இருந்து இயங்க வேண்டிய ஒரு செயலகத்தை இன்னும் 20 கிட்டத்தட்ட பார்த்தீர்களாக இருந்தால் 35 ஆண்டுகள் கடந்தும் கூட அதனை ஒரு உருப்படியாக திறந்து இயக்க முடியாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது. எனவே இப்படியான சாதாரண பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய பொறுப்பும் கூட புதிய ஜனாதிபதி அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது. ஒரு இடதுசாரி தலைவர் என்ற அடிப்படையில் தமிழ் மக்கள், தமிழ் பேசுகின்ற மக்கள் எல்லோரும் இவரை ஒரு பொதுவான தலைவராக ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அவர்கள் முன்பாக கிடக்கின்ற பல பிரச்சனைகளை அவர் கையாண்டு தீர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கின்றது. எனவே புதிய ஜனாதிபதிக்கு நாங்கள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதோடு வந்ததும் வராததுமாக நாங்கள் பல பொறுப்புகளை அல்லது வேலைகளை கேட்பதாக ஏற்படுத்திக் கொள்ளாமல் இலங்கை நாட்டை கட்டி எழுப்புவதற்கு தடையாக இருக்கின்ற இனப்பிரச்சனை என்பது கட்டாயமாக தீர்க்கப்பட வேண்டும். அதற்காக பொது வேட்பாளர் சார்பான ஒரு பொதுமையான ஒரு குரல் இப்போது ஒலிக்க தொடங்க இருக்கின்றது. இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படாத விடத்து தொடர்ந்தும் இந்த பொது வேட்பாளர் என்கின்ற விடயம் தொடர்ந்தும் கையாள வேண்டிய ஒரு நிலைமையாக இருக்கும். எனவே மாண்புமிகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களிடம் கேட்கின்ற விடயம் என்னவென்றால், இந்த பொது வேட்பாளர் என்கின்ற பிரச்சனை தமிழர்களின் பிரச்சனைகளை மையமாக கொண்டு ஒரு பொதுமையான குரலாக ஒலிக்க வேண்டும். அது உள்நாட்டிலும் சர்வதேச ரீதியாகவும் ஒலிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நிறுத்தப்பட்டது. அந்த வகையில் அவர் ஒரு கணிசமான வாக்குகளை இந்த முறை பெற்றிருக்கின்றார். சில வேளைகளில் இந்த பிரச்சனைகள் முடியாத விடத்து தொடர்ந்தும் இந்த பொது வேட்பாளர் என்கின்ற ஒரு சிந்தனை வெளிப்படும். அதன் மூலமாக அவர்கள் மேலும் கணிசமான வாக்குகளை பெற்றுக்கொண்டு தங்களுடைய கருத்துக்களை வெளியில் கொண்டு செல்வதற்கு கூட வாய்ப்பு இருக்கின்றது. எனவே பொது வேட்பாளர் என்கின்ற விடயத்தை தட்டி கழிக்க வேண்டிய ஒரு தேவையில்லை. அந்த பொதுமையான அந்த கருத்தின் அடிப்படையில் மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும். எனவே மீண்டும் சொல்லுகின்றேன், மாண்புமிகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள், நீங்கள் புதிய பாதையில் பயணிக்க வேண்டும், புதுமைகளை படைக்க வேண்டும், புரட்சிகரமான மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் அந்த மாற்றங்களுக்கு ஒரு அடித்தளமாக அத்திவாரமாக அமைந்திருப்பது எதுவென்றால், இலங்கையில் இருக்கின்ற புரையோடி போயிருக்கின்ற தேசிய இனப்பிரச்சனையை நியாயமாக நீங்கள் தீர்ப்பீர்களாக இருந்தால் நிச்சயமாக இலங்கை வரலாற்றில் பதவியாற்றி சென்றிருக்கின்ற தலைவர்களை போன்று எதையும் சாதிக்காமல் செல்லாமல் நீங்கள் சாதித்த ஒரு தலைவர் என்று இலங்கையில் உள்ள சிங்கள மக்கள் மாத்திரமல்ல, தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள், பரங்கியர்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக நீங்க மாறுவதாக இருந்தால் தேசிய இனப்பிரச்சனையை தீர்க்க வேண்டும். புலம்பெயர்ந்திருக்கின்ற எங்களுடைய புத்திசாலிகளையும் தனவந்தர்களையும் முதலீட்டாளர்களையும் அன்பாக அணுகி இந்த இலங்கையை கட்டி எழுப்புவதற்கான ஒரு உண்மையான ஒரு செயல்பாட்டை எடுப்பதற்கு நீங்கள் திடசங்கற்பம் பூண வேண்டும். பல சவால்கள் இருக்கின்றன. எதிர்க்கட்சிகளின் சவால்களாக இருக்கலாம், சர்வதேச சவால்களாக இருக்கலாம், இந்த உள்நாட்டு பிரச்சனைகளாக இருக்கலாம். எல்லா பிரச்சனைகளையும் கடந்து இந்த செயல்பாடுகளை வெற்றிகரமாக நிறைவேற்ற வேண்டும். கடந்த இந்த 5 ஆண்டுகளும் உண்மையில் வினைத்திறன் மிக்கதாக இருக்க வேண்டும். ஊழல், மோசடி, லஞ்சம், திருட்டு, வீண்விரயம் போன்ற அந்த செயல்பாடுகளை நீங்கள் அகற்றுவதாக உங்களுடைய அரசியல் யாப்பில், உங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூறியிருந்தீர்கள். அதே போன்றுதான்
இந்த கடத்தல், கப்பம் பெறுதல், சட்டத்திற்கு புறம்பான கொலைகள் இப்படியெல்லாம் செய்து இந்த நாட்டை மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளியவர்கள் கூட இந்த நீதியை கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள். இந்த காணாமல் ஆக்கப்பட்ட மக்கள் நீதியை கேட்கின்றார்கள், கடத்தல் பட்டு காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் கேட்கின்றார்கள். எனவே இந்த நீதி கிடைக்காமல் 3000 நாட்களுக்கு மேலாக வீதியில் நின்று போராடுகின்றார்கள். அதே போன்றுதான் இந்த மயிலத்தமிழ் மாதவனை பிரச்சனைக்கு 365 நாட்களுக்கு மேலாக அவர்கள் போராடுகின்றார்கள். எனவே மக்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கு செவிசாய்த்து அவற்றை தீர்க்க வேண்டும். உங்களுடைய ஆளுமையை, அரசியல் பலத்தை இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதன் மூலமாக மேற்கொள்ள வேண்டும் என்று மிகவும் வினயமாக, உருக்கமாக உங்களிடம் கேட்டுக்கொள்வதோடு மீண்டும் உங்களுடைய பாதை சிறப்பதற்கு எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் மனநிறைவாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இன்னும் ஒரு வேண்டுகோளை விடுக்க நினைக்கின்றோம். இந்த தமிழ் தேசிய கட்சிகளும் சரி, ஏனைய தமிழ் கட்சிகளும் சரி, சிதறுண்டு கிடப்பதை மக்கள் விரும்பவில்லை. ஒன்றாக ஒற்றுமையாக இணைய வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொள்கின்றார்கள். எனவே திருகோணமலை மற்றும் அம்பாறை போன்ற மாவட்டங்களில் எங்களுடைய பிரதிநிதித்துவங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் இருக்கின்றது. எனவே தமிழ் தேசிய கட்சிகளாக சிதறி இருக்கின்ற கட்சிகளும் சரி, அல்லது பேரினவாத கட்சிகளுக்கு சலுகைகளுக்காக, பதவிகளுக்காக அவர்களை ஆதரிக்கின்ற கட்சிகளாக இருந்தாலும் சரி, இந்த கட்சிகள் எல்லாம் தமிழர்களின் எதிர்காலத்தை, நியாயமான ஒரு தீர்வை நோக்கி ஒன்றுபட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. எனவே மீண்டும் சேர சோழ பாண்டியர்கள் போன்று நாங்கள் பிரிந்து நிற்பதை விட ஒரே ஐக்கியத்தின் கீழ் ஒன்றாக கூட்டாக இணைந்து தமிழரின் தேசிய பிரச்சனையை தீர்ப்பதற்கு புதிதாக வந்திருக்கின்ற இடதுசாரி தலைவர், ஏனென்றால் வலதுசாரி தலைவர்களை நாங்கள் கடந்த காலத்தில் நம்பி ஏமாந்திருக்கின்றோம். இப்போது புதிதாக வந்திருக்கின்ற இடதுசாரி தலைவரான ஒரு சமத்துவ சிந்தனை, சம வாய்ப்பு சிந்தனை உடையவர் என்று கருதப்படுகின்ற அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் மூலமாக எமது தேசிய இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கு நாங்கள் ஒற்றுமையாக அணிதிரள வேண்டும். மாற்று கருத்துக்களை சொல்வதை விட ஒரே குரலில், ஒரே கருத்தாக, பொதுமையான கருத்தாக, ஒன்றுபட்ட கருத்தாக, ஐக்கிய கருத்தாக அதனை சொல்வதற்கு தமிழர்கள் எல்லோரும் அணிதிரண்டு ஒரு குறித்த விடயத்தை, குறித்த தீர்வை சொல்வதற்கு முன்வர வேண்டும் என்பதையும் இந்த இடத்தில் கேட்டுக்கொள்கின்றேன்.